இந்த பாட்டை எத்தனை முறை கேட்டாலும் பல பேர் கண் கலங்குவாங்க. பட்டா மரங்கள்னு ஆரம்பிக்கும் போது கண் கலங்குவாங்க. எனக்கு அப்படியே அதை பிக்சர் பண்றதுக்கு தான் எனக்கு அப்படியே அந்த எந்த ஒரு எமோஷன்ல அவங்க அதை பாடியிருக்காங்களோ அந்த ஒரு ஃபீல் வந்துடும் வாசிக்கும் போது. அது என்னவோ அந்த மேஜிக் வந்து எம்எஸ்க்கு அப்புறம் வேற யார்கிட்டயுமே அந்த மேஜிக்கை பார்க்கவே முடியல. அன்னைக்கு என்ன ஐட்டம்க்கு யார் முடிவு பண்ணுவா? சதாசிவம் சார் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, தாத்தா தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டில் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி மங்களம் வரைக்கும் எழுதி வைப்பாங்க. அவர் முடிவு பண்ணிட்டு வர எல்லாத்தையும் அவர் சொல்றது தான் பாடணும். கரிகா நன்னா நறுக்குவா, கோலம் நன்னா போடுவா, நன்னா தொடுக்கு வருவோம் பூவெல்லாம். தாத்தா இதுக்குன்னு ஜாதி மல்லி பாத்தி கட்டி ஜாதி பூ பாட்டிக்காக பண்ணிட்டு வச்சிருந்தா, வேணிக்காக. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்ட்ரா பண்ணுவான். பட் பாட்டு தான் மெயின் தாத்தாக்கு. இப்படி சொல்லும்போது நம்மளுக்கு உடம்புல தானே ஒரு சிலுக்கிறது அப்படியே. எனக்கு அந்த ரங்கபுரி கேட்டதுக்கு அப்புறம் எது கேட்டாலும் காது கேட்க மாட்டேங்குது, வேணான்னு தோணுது. அதனால என்ன அது என்ன பண்றது, நம்ம காது அப்படி பழகி போயிடுது. ஸோ வெளியில போகும்போது ரசிகர்கள் பார்த்தா கை காட்டுவாங்க, கை காமிச்சா இவங்க அப்படி பவ்யமா விஷ் பண்ணுவாங்க. அண்ட் வீட்டில் சாரி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹேண்ட்லூம் சாரி தான், இந்த ஆடம்பரமே கிடையாது. பயபக்தியோட நிறைய நீ பண்ணிட்டு கச்சேரி நிறைய ஸ்ரத்தையா பண்ணு, இதெல்லாம் தான் பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு. அண்டு எல்லார்ட்டையும் அன்பாரு, எல்லாரையும் நீ வந்து கேர் பண்ணு. இந்த லவ் ஆல் சர்வ் ஆல்னு பாபா சொல்றாரு பாருங்க, அதை தான் அவங்க கடைபிடிச்சாங்க. சாப்பாடு திருப்தியா சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்டாங்க. குறைச்சல தான் சாப்பிடுவாங்க, ஆனா டேஸ்டா எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க, ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து இங்க வான்னு சொன்னோன்னு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா அது இப்படி கூப்பிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு போனான்னாக்கா கையை காமி அப்படின்னா, என்னன்னு பார்த்தா ஒரு வெள்ளை கலர்ல இவ்வளவு பெரிய பொட்டி. அதை தொடுக்கிற விதம், பூ கிடைக்கிறச்சே அந்த கடைசியில செம்பருத்தியை வச்சு அதை பெரியவா இதுல போட்டுருச்சு. நான் ஒரு நாள் அதே மாதிரி பண்ணி கொடுத்தேன். நீ பண்ண அதை நான் தான் பண்ணணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட் அவங்க. ரொம்ப நல்லா தொடுப்பா. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. ஏறத்தாழ 60 ஆண்டுகள் சங்கீத உலகில் தனிக்காட்டு ராஜ்யம் நடத்திய இசை மேதை பாரத் ரத்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் பிறந்த தினம் செப்டம்பர் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதனை ஒட்டி எம்.எஸ். அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த பிரபல புல்லாங்குழல் விதூஷி மாலா சந்திரசேகர் எம்.எஸ். நினைவுகளை பற்றி நம்மோடு பேச வந்துள்ளார். மாலா வேறு யாரும் அல்ல, பிரபல புல்லாங்குழல் சகோதரிகள், சங்கீத கலாநிதிகள் நீலா குஞ்சுமணி சகோதரிகளின் நீலாவின் மகள்தான் மாலா. மாலாவை நம் ஸ்டுடியோவுக்கு வரவேற்போம். வணக்கம் மாலா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய அபிமான எம்.எஸ். அம்மாவுடைய பிறந்த தினம் வருகிறது. ஆமா, எம்.எஸ்னாலே நமக்கு எத்தனையோ நினைவுகள். அது ஒரு பெரிய சமுத்திரம், சாகரம். அந்த சமுத்திரத்தை வந்து நம்ம எங்கேருந்து பாக்குறதுன்னு தெரியல. சமுத்திரத்தை வந்து எங்கேருந்து பார்த்தாலும் பிரமிப்பு தான். அது மாதிரிதான் எம்.எஸ். அம்மாவும். எம்.எஸ். அம்மாவுடைய நினைவுகள் நம்ம மூழ்கிறதுக்கு முன்னாடி அந்த எம்.எஸ். அம்மானாலே மறக்க முடியாத அந்த காட்டிலேயே வரும் கீதம் 2 லைன் வாசிச்சலாமா? தாராளமா.
இந்த பாட்டை எத்தனை முறை கேட்டாலும் பல பேர் கண் கலங்குவாங்க. பட்டா மரங்கள்னு ஆரம்பிக்கும் போது கண் கலங்குவாங்க. எனக்கு அப்படியே அதை பிக்சர் பண்றதுக்கு தான் எனக்கு அப்படியே அந்த எந்த ஒரு எமோஷன்ல அவங்க அதை பாடியிருக்காங்களோ அந்த ஒரு ஃபீல் வந்துடும் வாசிக்கும் போது. அது என்னவோ அந்த மேஜிக் வந்து எம்எஸ்க்கு அப்புறம் வேற யார்கிட்டயுமே அந்த மேஜிக்கை பார்க்கவே முடியல. அதுல எவ்வளவு தெரியுமா வல்லினம் மெல்லினம் இருக்கு. அவங்க வந்து தெரிஞ்சு பாடுறாங்களா தெரியாத பாடுறாங்களா தெரியாது. அந்த டைனமிக்ஸ் இன்பில்ட் அவங்களுக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த உள்ளம் அந்த அந்த ஒரு ஏன்னு சொல்வேன் இதெல்லாம் வருது இல்லையா. அப்போ ஒரு வார்த்தைக்கும் அப்படியே அவங்க அந்த மீராவாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்க. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே நம்மளுக்கு அந்த எமோஷனை வடித்து கொடுக்கறதுனால நம்மளுக்கு அப்படி மூவ் ஆகிடுறோம். நம்ம அந்த எமோஷனுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு அப்படியே அந்த சமயத்தில் சங்கீதம் ஒன்று தான். அவங்களும் அந்த கடவுளும் அந்த இயற்கையும் எல்லாம் ஒரு இணைக்கப்பட்டுள்ளதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சங்கீதத்தில் இலக்கண சுத்தம் மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே ஒன்று இருக்கு. என்ன சங்கீத உணர்வு அப்படி எமோஷனல் சங்கீதமும் சேர்ந்தது. அது அந்த பட்ட மரங்கள் தளிர்க்கும் கீதம், அந்த கீதம் அப்படின்னு அப்படி அந்த இடத்துல அந்த குழவு அந்த குழவுன்னு அது அப்படியே அந்த கண்ணுலயே அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்துருவாங்க. எம்எஸ் குடும்பத்தோடயே நீங்க இருந்தவங்க. நிச்சயமா அந்த குடும்பத்தோட மருமகள் பேரனோட ராதா விஸ்வநாதனோட பெரிய பிள்ளை சந்திரசேகரோட வைஃப். அதான் அந்த குடும்பத்தோட மருமகள். நீங்க சொல்லப்போனா எம்எஸ் அம்மா வந்து இவ்வளவு கச்சேரி பண்றாங்க, உலகம் முழுக்க சுத்தி இருக்காங்க. வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுவாங்களா? ஐயோ ரொம்ப பிராக்டிஸ் தான் மெயினா. அவங்க அந்த கல்கி கார்டன்ஸ்ல இருக்கும்போது சித்தேஸ்வரி அம்மா வந்து தேவி அவ வந்து அப்படி மணியை உருட்டி 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 சரிகம் பெருசா அந்த அகார சாதகம் பண்ண சொல்லுவாளாம். அது என்ன மணியை உருட்டி உருட்டின்னு ஒன்று சொல்றீங்க? ஜபமால அதாவது 108 தடவை அது சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த வாய்ஸுக்கு அந்த எக்ஸர்சைஸ். இல்ல அவங்க சித்தேஸ்வரி தேவி அந்த வாய்ஸ் கல்ச்சர் அவங்க வந்து அந்த இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வாய்ஸ் கல்ச்சர் எடுத்திருக்காங்க. வீட்டை வந்து தங்கியிருக்காங்க. அவங்க வந்து நிறைய இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பர்சன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க கல்கி கார்டன். மாமியார் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் அப்ப போல இல்லையா அந்த குடும்பத்துக்கு. ஆமா, செம்மகுடி மாமா வீட்டுக்கு வந்து அவர் தலையில எண்ணெயை வச்சுட்டு ஊஞ்சல் ஆடி பாடி இருக்காளாம். பாடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி செம்மகுடி மாமா குருவாச்சு. சோ அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பாடிட்டு இல்லாத நாட்கள்ல கூட எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ரெகுலரா வந்து அம்மா வந்து என்ன பண்ணுவா, மத்தியானம் அங்க சாப்பிட்டுட்டு சுத்திப்பட்டி இந்த மாதிரி இப்படி பெல் ஹவுஸ் சுத்திப்பட்டி தான், நம்மள மாதிரி இப்போ எலக்ட்ரானிக் எல்லாம் கிடையாது. அதை எடுத்துன்னு வந்துடுவாங்க. நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துடுவாங்க. ரெக்கார்டிங் அந்த ரெக்கார்டிங்க்கு பர்ஃபெக்ஷன் பண்ணுறது, டியூன் பண்ணுறது கடைநல்லூர் மாமாவும் கூட வந்துடுவா. கடைநல்லூர் மாமா யார் பேருங்க? கடைநல்லூர் எஸ் வெங்கட்ராமன். சரி சரி. அவர் வந்து இந்த பஞ்சரத்ன மாலாக்கெல்லாம் டியூன் போட்டிருக்கார். அவர் வந்து உட்காந்தானாக்க டியூன் எப்படி போடுறது என்ன பண்ணுறது அம்மா எழுதிப்பா, வார்த்தைக்கு வார்த்தை மீனிங்கும் எழுதிட்டு அப்படி அதை உணர்ந்து பாடுறதுல உள்ள ஒரு எமோஷன் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதை ரொம்ப நன்னா அம்மா வந்து எல்லாம் அவர் சொல்லுவார். அங்கே ஸ்டுடியோவில் போய் உக்காந்தானாக்க இவங்களுக்குன்னு ஒன்று வந்துடும். அதை விட இன்னும் சிறப்பாயிடும். ரெக்கார்டிங்காக அவர்கிட்ட கேட்டுட்டு தான் உட்காருவாங்க. ஆனால் இது வேற மாதிரி போயிடுது. ஆமாம், டியூனெல்லாம் போட்டு எல்லாம் சரியாயிடும். அங்கே போன உடனே அதுக்கு மேலே அது இன்னும் பரிமளிக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சக்தி, அந்த தெய்வீக சக்தி வந்து எல்லாரையும் ஒரு கவ்வி இப்படியே நம்மளை கொண்டு போயிடுறது. அவங்களுக்கு எப்படின்னா இப்போ உள்ள சிஸ்டம் பஞ்சிங் மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ HMV ரகு அவர் தான் பண்ணிட்டு இருப்பார். ஒரு சொரம் இதுவாகிடுச்சுனாக்க இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொரத்தை கண்டுபிடிச்சு அதை ஸ்ப்ளைஸ் பண்ணிடுவார். பட் அம்மாவுக்கு திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, திருப்பி 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 பாடுவான். தனக்கு எப்போ திருப்தி ஏற்படுறதோ அப்போதான் அதை வந்து அடுத்ததுக்கு போவான். அது மாதிரி அந்த துல்லியம்னா அந்த பர்ஃபெக்ஷன்னா அவங்கள மாதிரி வரவே வராது. அதுல நிறைய நம்ம எடுத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சரி, கச்சேரி அன்னைக்கு இப்ப சாயந்தரம் கச்சேரி வச்சுக்கோங்களேன். கச்சேரி அன்னைக்கு காலம்பரை ரெடியா எப்படி ரெடி ஆவாங்க? அன்னைக்கு என்ன ஐட்டம்க்கு யார் முடிவு பண்ணுவாங்க? சதாசிவம் சார் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, தாத்தா தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டில் வந்து
ஆரம்பத்துலேருந்து கடைசி மங்களம் வரைக்கும் எழுதி வைப்பான். அவர் முடிவு பண்ணிட்டு வர எல்லாத்தையும் அவர் சொல்றதை தான் பாடணும். அன்னைக்கு தொண்டை சரியா இருக்காது. தாரணி தெளிச்சு கொண்டியில மேல் ஸ்தாயில அதுல உள்ள பாட்டு, அப்புறமா எவரணி, இந்த மாதிரி மேல இருக்கிற பாட்டெல்லாம் தான் ஹை பிச்சில் இருக்கிற பாட்டெல்லாம் தான் பாடணும்னு. அப்படியே கஷ்டமா இருக்கும். ராதாமா பாப்பா, ஆனா வேற வழி இல்லை, தாத்தா சொல்லியிருக்கிறதுனால பாடு அப்படின்னு. அது மாதிரி தாத்தாக்கு வந்து பாட்டி கண்ணாடி போட்டுக்க கூடாது. கண்ணாடி போட்டுட்டா ஆடியன்ஸ் டைவர்ஷன் ஆயிடும்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டுக்க கூடாது. கண்ணில் பவர் இருந்தது இல்ல? ஆமா, அது வயசானா வரும் இல்லையா, கண்ணாடி போடக்கூடாதுன்னு அவரு. ஆமா, ஏன்னா கண்ணாடி போட்டா ஆடியன்ஸ் டைவர்ஷன் வந்துடும் இல்லையா. அதனால ஸோ அந்த ஏதாவது செய்கை பண்ணணுமா இருந்ததுன்னா மாமியாருக்கு பண்ணி பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பா அம்மா. அம்மா பண்ணி அம்மா வந்து பாட்டி ராதாம்மா. ஆமா, அப்புறமா கம்யூனிகேட் பண்ணுவான். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு நார்த் இந்தியாவில் வந்து ஒரு சீக்கு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நானக் பாட்டு பாடணும்னு சொன்னானாக்கா அப்போ இப்படி இப்படிம்பா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செய்கை எல்லாம் வந்து அதை மாமியார் ரொம்ப அலர்ட்டாக புரிஞ்சுக்கணும். அந்த அலர்ட்னஸ் வந்து என்னோட அம்மா மாமியாருக்கு இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த பாட்டுலேயே தான் கவனமே இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுப்பா? இங்கே தாத்தா ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்துட்டு இருப்பா. சதாசிவம் சார் வந்து இந்த பாட்டுக்கு வந்து இப்போ ராகம் பாடும்போது இது போதும் அப்படி கை காமிச்சா அப்படியே கரெக்டாக இறங்கிட்டு வாழாமே, அப்படியா? தாத்தாக்கு பொதுவாகவே முன்னாடிலாம் நன்னா எம்எஸ் அம்மா வந்து ராகம், சொரம், நிரவல், பல்லவி இது மாதிரிலாம் நிறையா பாடின்னு இருந்தா. போக 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 அவங்கள வந்து ரொம்ப நிரவல் பரவாயில்ல, ராகம்லாம் பரவாயில்ல, ஸ்வரம்லாம் ரொம்ப மெனக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது குறைச்சுன்னு விட்டா தானே. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை, பாடாதது ஒன்றும் இல்லை. ஒரு மியூசிக் அகாடமி கச்சேரியில் பேகடைக்கு ராகந்தானம் பல்லவிக்கு 4 அப்ளாஸ் வாங்கினாங்களாம். எங்கள் மாமியார் தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களால எல்லாம் பண்ண முடியும், பட் தாத்தாவோட ரெஸ்ட்ரிக்ஷன்னால எல்லாத்தையும் குறைச்சிடும். அவருடைய கண்ணை சேவைக்கு ஏற்றாப்புல தான் அவங்க நடந்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவ்வளோ கரெக்டாக அந்த டிசிப்ளின் நடக்கும். அண்ட் மைக்கெல்லாம் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இது பண்ணி அந்த வாய்ஸ் த்ரோவில் தான் வந்து அவங்களுக்கு இது பண்ணியிருக்கே தவிர மைக்கு கிட்டக்க வச்சுட்டு அந்த இது கிடையாது. அடியிலேருந்து நாபியிலேருந்து அவங்க பாடினதுனால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் அது போய் சேர்றது. புது கீர்த்தனைலாம் எப்போ கற்றுப்பாங்க? அது நடுப்புற அதுவும் உண்டு. ஏன்னா வீட்டுக்கு வருவா இல்லையா, சாப்பிட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா புஸ்தகத்தை எடுத்துன்னு வருவா. அப்போ வந்தானாக்கா மாமியார் எம்எஸ் அம்மா நான் பக்கத்தில் கூட உட்காந்துட்டு சில சமயம் டெலிகேட்டாக ஃபீல் பண்ண, நீ இல்லை நீ போ அண்ணண்டா அப்படின்பா. ஏன்னா எனக்கு வந்து எது கிடைக்கும்னு அப்படி தாகத்தோடு இருக்கிற டைம். இப்போ ஏர்லி 20s and 30sலாம் இப்போ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும் எனக்கு. இப்போவும் தான் நம்மளுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களோட அந்த சூட்சமங்கள்லாம் நம்மளுக்கு தெரியுது. இப்போ எப்படி குழந்தைகள்லாம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி இப்படி அப்சர்வ் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு நிலையில் நான் இருந்தேன். அவங்க பாடும்போது அப்படியே அழுகழுகியா வரும். வீட்டுக்கு புது மருமகனா போன நேரம் அது நீங்க சொல்றது. ஆமா, நான் சொல்றது 86, 87, 88 அந்த டைம். சரி. அப்ப நிறைய ரெக்கார்டிங்ஸ்க்கு போகும்போது அவங்க பர்ஃபெக்ஷனை நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். நினைப்பாங்க எல்லா மியூசிஷியனுக்கும் அது ஒரு இது உண்டு. ஒருத்தர் ஏத்த மாதிரி வந்து உட்காந்தா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது நான் எங்க அம்மா வந்தா கூட எனக்கு அந்த ஃபீலிங் உண்டு. நான் போனால் கூட எங்கள் அம்மாவுக்கு ஃபீலிங் உண்டு. ரேடியோ ஸ்டேஷனில் போய் கன்சோல் ரூமில் உட்காரு, இங்கே உட்காராத அப்படின்பா. எனக்கு என்னன்னா எவ்ரி செகண்ட் இஸ் வெரி வேல்யூபிள் பிகாஸ் ஐ எம் லேர்னிங் த்ரூ தட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அவன் பாட்டிகிட்ட வந்து இந்த பாட்டை பாடுங்க அந்த பாட்டை பாடுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? நான் சொல்ல மாட்டேன், அவங்க பாடுறத அப்படியே கேட்டுட்டு இருப்பேன். வீட்டில் பாடுவாங்க, சும்மா கேஷுவலாக பாடிட்டு இருப்பாங்க. இல்லை, உட்காந்து வழியாக தான் அந்த சுதி போட்டுன்னு தான் பாடுவாங்க. இல்லை இப்போ சமைச்சிட்டே பாடுறது அதெல்லாம் வழக்கம் உண்டான. அம்மா வந்து சமைப்பா நன்னா, ஆனால் ஜாஸ்தி கிச்சனுக்கு தாத்தாலாம் அனுப்ப மாட்டான். பாட்டு தான் முழுக்க கரிகா நன்னா நறுக்குவா, கோலம் நன்னா போடுவா, நன்னா தொடுக்கு வருவோம் பூவெல்லாம். தாத்தா இதுக்குன்னு ஜாதி மல்லி பாத்தி கட்டி ஜாதி பூ பாட்டிக்காக பண்ணிட்டு வச்சிருந்தா, வேணிக்காக. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்ட்ரா பண்ணுவான். பட் பாட்டு தான் மெயின் தாத்தாக்கு. அதனால இதெல்லாம் வந்து பாட்டியோட அசிஸ்டன்ட் விசாலம் எல்லாம் பார்த்துப்பா. சரி, கர்நாடக சங்கீதம் தவிர சினிமா பாட்டில் சுசீலா பாட்டு, ஜானகி பாட்டு அந்த பீரியட்ல சொல்றேன், அதெல்லாம் அப்போ இளையராஜாலாம் வந்த நேரம் அது, அதெல்லாம் கேட்பாங்களே? ராத்திரி வேளையில் ஒரு குட்டி பாக்கெட் டிரான்சிஸ்டர்
சரி. பிங்க் கலர்ல இருக்கும். அதை காதுல வச்சுட்டு ஏதோ இப்படி கேட்பா, எல்லாம் கலந்து கேட்பா. சினிமா மட்டும் கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப கேட்க மாட்டா, சிலதெல்லாம் வந்து சொன்னா கேட்பா. பட் அவங்களுக்கு அந்த கச்சேரி அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அந்த கேட்டுட்டு மறுநாளைக்கு அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓஹோ, சினிமா பாட்டா இருந்தாலும். சினிமா பாட்டு ரொம்ப கேட்டதாக எனக்கு தெரியல. நல்லதா நம்ம சங்கீதத்தை தொட்டு இருந்ததுனாக்கா பிடிக்கும் பாட்டுக்கு, பிடிக்கும். அந்த பிராக்டிஸ் செஷன் சொன்னேன்னு, அப்போ வந்து அவங்களுக்கு சும்மா ரேண்டம் பாடும்போது ஒரு நாளைக்கு பிருந்தாவன சாரங்காவா வரும், ஒரு நாளைக்கு தோடியா வரும், ஒரு நாளைக்கு ஒரு ராகம், ஒரு நாளைக்கு யமுனா கல்யாணி பாடியிருக்காங்க. அப்பா அதை நினச்சி, அப்போல்லாம் டேப் ரெக்கார்டர் இருந்தால் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணவும் விடமாட்டா வச்சுக்கோங்க. நீங்கள் பிருந்தாவன சாங்கானு எனக்கு ஒன்று நினைவு வருது. ரங்கபுர விஹாரம். ரங்கபுர விஹாரம் வந்து எம்எஸ் கேட்டதுக்கப்புறம் யாரு கேட்டாலும் அந்த ரங்கன்னு அந்த மேலே அப்படி போகும்போதே அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குவோம். எங்கே எப்படி பாடுறாங்க, என்ன மாதிரி வால்யூம் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல எப்படி டைனமிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது, கூடவே தம்புரா போடும்போது துளி கலசல் வந்ததுன்னா அப்படி திரும்பி பார்ப்பா. வெரி சென்சிட்டிவ் காது. அந்த அந்த சென்சிட்டிவிட்டி இருந்தானாக்க ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். அதனால நான் கலைக்காமல் போடணும். அந்த லக்ஷ்மி சரஸ்வதி தம்புரா இருக்கு. தம்புரா நீங்க தான் போடுவீங்க? எல்லா சமயம் போட மாட்டேன், சில சமயம். வீட்டுல சொல்லுவீங்களா, கச்சேரியில சொல்லுவீங்க? கச்சேரி கச்சேரி. அந்த ரெண்டு லைன் வாசிக்கலாமா? தாராளமா. அப்படி அந்த ரங்கன்னு எடுத்த உடனே அப்படி அப்படி இப்படி போகும். அது வெறும்னா அப்படி வராது. சொல்லும் போது நம்மளுக்கு உடம்புல தானே ஒரு சிலுக்கிறது அப்படியே. எனக்கு அந்த ரங்கபுர கேட்டதுக்கு அப்புறம் எது கேட்டாலும் காது கேட்க மாட்டேங்குது, வேணான்னு தோணுது. அதனால என்ன அது என்ன பண்றது, நம்ம காது அப்படி பழகி போயிடுது. சரி, நீங்க வீட்டுல சுத்தி போட்டுல, கச்சேரியில சுத்தி போட்டுருக்கா பாட்டிக்கு? தம்புரா தான். சாரி, தம்புரா. கச்சேரியில நிறைய போட்டிருக்கேன். நிறைய போட்டிருக்கேன். ஒரு தடவை ஒரு சின்ன சொல்லுங்க. என்னன்னா, அவங்க கச்சேரிக்கு போறதுக்குன்னா எப்படின்னாக்கா எல்லாரும் அவங்க வீட்டுல அசம்பிள் ஆயிடணும், பகவாத்தியத்துலேருந்து எல்லாரும். ஸோ எங்கள் மாமியார் ஒரு தடவை வந்து இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே பார்க் பக்கத்தில் அவங்க வீடு அப்போ இருந்தது. அங்கேருந்து சரி. ஸோ கொண்டு விட்டுட்டு நான் வந்துடுறேன்னு மாமனார்ட்ட சொன்னேன். சரி. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் ஊருக்கு போயிருந்தா நாத்தனார் பார்த்துக்க வேண்டிய கடமை எல்லாம். உங்க வீட்டுல இருந்து அங்க வரீங்க? கீழ்பாக்கத்துல நாங்க இருந்தோம். அங்கேருந்து கொண்டு விட வந்துட்டு நான் திரும்பி வரணும். அந்த கச்சேரி கிளம்புறதுக்கு முன்னாடி காத்தால பிராக்டிஸ் பண்ணுவா. ரொம்ப பிராக்டிஸ் பண்ண மாட்டா கச்சேரி அன்னைக்கு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு கம்பல்சரி ரெஸ்ட், நோ டாக்கிங், அந்த மாதிரி ஒரு மௌன நிலையில இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. இந்த மாதிரி அது ஏற்கனவே லிஸ்ட் போடுறச்ச என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பண்ணிடுவாங்க. அப்போ கச்சேரிக்கு முன்னாடியே ட்ரெஸ் பண்ணிட்டு விடுவாங்க. புடவை கச்சேரி புடவை கட்டிக்க மாட்டாங்க, சாதாரண புடவை தான். அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னு ஒரு சுதி சேர்ப்பாங்க பாருங்க, 1/2 hour to 45 minutes. வீட்லேயே அந்த ரெட்டை தம்புரா லக்ஷ்மி சரஸ்வதின்னு இருக்குது அவங்களோட. அது வந்து இவங்க ஒன்று மீட்டுவாங்க, சமயத்தில் மாமியார் மீட்டுவா, சமயத்தில் கடைநல்லூர் வெங்கட்ராமன் சார் மீட்டுவா. அவர் டியூன் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த அகார சாதகம் சொன்னேன்னு, அந்த அகார சாதகம் சரிகம பதனி சாணிதப்ப மகரி, சரிகம பதனி சாணிதப்ப மகரின்னு இதையே மாயாமலகவுளவும் சரி, இல்லாட்டா சங்கராபரணம், இல்லாட்டா கல்யாணி, எதா இருந்தாலும் அதை அப்படி இந்த ரீங்காரத்தோடு அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு நாளைக்கு அப்படியே ரொம்ப சொல்ல முடியாத அப்படியே நான் அப்படியே அதில் ஆழ்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் எனக்கே தெரியாத கண்ணில் ஜலமாக வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு என்னன்னா, நான் ஆற்றுக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு வரலையோ, என்னத்தினால இவளுக்கு இப்படி வருது அப்படின்னு நினச்சிட்டு
நீ வரையா கச்சேரிக்குன்னு ஒன்று சொன்ன உடனே வரேன் அப்படின்ட்டேன். எந்த தைரியத்தில் சொன்னேன்னு தெரியாது. ஏன்னா நான் வீட்டில் கட்டிக்கிற சாரி ஆர்டினரியாக எப்படி போகிறோமோ அந்த மாதிரி தான் நீங்க கொண்டு விட வந்திருக்கேன். அவ்வளோதான் என்னோட வேலை. கொண்டு விட்டுட்டு நான் திரும்பி போகணும். ஸோ வரையா கச்சேரிக்குன்னு உடனே நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஓகே சொல்லிட்டேன். ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். அப்போ என்ன பண்ணுறது, தாம் புடவே எடுத்து கொடுத்து நான் என்ன சட்டை போட்டுருக்கேனோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து, சரி நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மேக்கப் செட்டெல்லாம் அங்கே இருக்குது, நீ பவுடர் போட்டுட்டு நீ உனக்கு எப்படி பண்ணிக்கணுமோ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போயிட்டு அப்படியே இந்த கச்சேரியில் அவங்க எப்படி பாடுறாங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் நிறையா அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதாவது கச்சேரி கொண்டு போகிறது வந்து எல்லாம் அசார்ட்மெண்ட் மாதிரி, இதுதான் கிடையாது. பஜன் எடுத்தானாக்கா அதில் எங்கேயோ நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆகிடுவோம். ராகம் அந்த ப்ரப்போர்ஷன் பார்த்து பண்ணுவாங்க, ஸ்வரம் நிரவல். மணப்பெண் மாதிரி திடீர்னு போய் கச்சேரியில் உட்காந்தீங்க நீங்க அவங்க கச்சேரியில் இல்லை? ரொம்ப ஒரு வியப்பாக போயிடுது. அப்படியே இந்த மாதிரி பல சமயங்கள் அவங்க பாடும்போது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் என்னமோ பண்ணும், அழுக வரும். ஒரு ஆக்சுவலி நம்ம தூர்தர்ஷனில் ஒரு ரெக்கார்டு இருக்குது, சிவராத்திரி அன்னைக்கு வைப்பாங்க. என் கண்ணில் நல்லா தண்ணி வந்திருக்கு. அந்த நாகேந்திர ஹராய பாடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் பாடுவாங்க. அந்த சமயத்தில் அது எப்படி தான் எனக்கு அந்த எமோஷன் வருதுன்னு தெரியல. அந்த தெய்வத்தோட அந்த ஐக்கியமாயிடுச்சே அந்த ஃபீலிங் ஏற்படுறது போல இருக்கு. சம்ஸ்கிருதம் பாடும்போது சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் அந்த அக்ஷர சுத்தமா சம்ஸ்கிருத பண்டிதர்களே இயக்கம் அளவுக்கு சொல்றாங்க. தெலுங்கு கீர்த்தனை அன்னமையா கீர்த்தனைகள் பாடும்போது அன்னமையாவுடைய கீர்த்தனைகள் அப்படியே படு சுத்தமான தெலுங்கு பாடுறாங்க. இங்க புரந்தரதாசர் வந்தா கன்னடம் அப்படியே பர்ஃபெக்டா கன்னடம். இதெல்லாம் எப்படி கத்துக்கிறாங்க? இதெல்லாம் ஸ்பெஷல் கோச்சிங் உண்டா? அது தானே வருது? அது தானே வருது. ஒரு பக்கம் கத்துக்கிறாங்க, கத்துண்டு எழுதிண்டு அதோட மீனிங்கை எழுதிண்டு அதை உச்சரிப்பு பார்த்து பண்ணி சரிப்படுத்துவாங்க. அஃப்கோர்ஸ் அந்த கன்னட பாட்டு எடுத்துட்டானாக்கா நானே கே படவனுட்டு கன்னடம் அதுல வந்து எல்லாமே வார்த்தைகள்லாம் அவ சொல்லி எழுதிண்டு அதை அப்படியே பாடி கன்னடக்காரங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்பா. இப்போ தமிழ் இதுல பண்ணினா இல்லையா, இஸ்மாயில் சாரை கூப்பிட்டு வீட்டுல வந்து உச்சரிச்சு, ஆமா வீட்டுல வந்து உச்சரிச்சு அதுக்கப்புறம் தான் ரெக்கார்டு கொடுத்தா. அதே மாதிரி சக்கரம் மேல சக்கரத்துல ஃபுல் சன்ஸ்கிரிட் அது இது பண்ணும்போது என்ன பிராக்டிஸ் தெரியுமா, அப்படியே திருப்பி போர் அடிக்காம பண்ணுவா. ரொம்ப தெளிவு. ஐயோ அதுல ஒரு செகண்ட் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் போச்சுன்னா கூட தாங்கிக்க முடியாது. உடனே திரும்பி பார்ப்பா, உடனே கரெக்ட் பண்ணிட்டு உடனே அந்த டேக்கு திருப்பி எடுப்பா. நம்ம ஊர்ல இன்னைக்கு தியாகராஜ கீர்த்தனையை ஒட்டச்சு பாடுறவங்களாம் நிறைய இருக்காங்க. பதம் பிரிக்கும் போது தப்பா பதம் பிரிச்சு, ஏன்னா கேட்கறவங்களுக்கும் பாதி பேர் தெரியாது, அதனால பதம் எப்படி வேணா பிரிக்கிறாங்க. அது வந்து இன்னி வரையும் நடக்குது. அப்கோர்ஸ் பக்தி பூர்வமா பாடுறதுலாம் நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. எம்எஸ் பொறுத்தவரை எதுலையுமே சான்சஸ் எடுக்கிறது இல்லை. அது ஹேபிட்டா எடுத்து அப்படியே இன்பில்ட்டா எடுத்து டிஃபால்ட்டா வந்துடுத்து. அது ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு. எம்எஸ் வந்து அப்ராட் நிறைய போயிருக்காங்க. குறிப்பா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல யூஎன் கச்சேரி இருக்கு பாருங்க, ரொம்ப ஃபேமஸ். அப்ராட் கச்சேரிகளை பத்தி உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்களா? நீங்க போயிருக்கீங்களா? நான் அவங்களோட ரஷ்யாவுக்கு ஒரு தடவை போக வேண்டியது, பட் நான் அதுக்கு போக முடியாது போயிடுது. எங்கள் மாமியாரும் போகல. சரி. போகிறதுக்கு முன்னாடி அங்கே இப்போ மாதிரி இல்லை. இது வந்து 87 88 வந்து சமயம்னு நினைக்கிறேன். ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அங்கே நடந்ததில் நான் வந்து அவங்களுக்காக வெத்த குழம்ப எருகி அந்த பாட்டிலில் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன்னா அவங்களுக்கு வெளியில் சாப்பாடு இறங்காது. அது மாதிரி 2-3 சமாச்சாரம் அவங்களுக்கு மிளகு குழம்பு மிக்ஸாக பண்ணி அங்கே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு டிராவல் பண்ணுறது நம்ம ஊர்லேயே சொல்கிறேன்னு, ட்ரெயினில் போனாங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே போயிடுவாங்க. ஹரிபரியில் வந்து ஹரிபரி கிடையாது, 4 மணி காரை உள்ள போகிறது ஊருக்குள்ள. ஹரிபரியே கிடையாது, ஒரு நாள் முன்னாடி போயிடணும், ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போகணும். இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணுறதுல நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் ட்ரெஸ் ஈரமாக போயிடுது இல்லை கிழிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கச்சேரிக்கு முன்னாடி? அந்த மாதிரி. அதே மாதிரி மடி புடவை, மடி ஆச்சாரம் அம்மா அவங்கள மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. குளிச்சுட்டு அவங்களோட ஒரு மடி புடவை வச்சுட்டு இருப்பாங்க, அதை வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு அவங்க எல்லாம் அதில் மெட்டிகுலஸாக அது ஒரு நாள் கூட விட மாட்டாங்க. டெய்லி பூஜை பண்ணுவாங்க. அதை தொடுக்கிற விதம் பூ கிடைக்கிறச்சே அந்த கடைசியில் செம்பருத்தியை வச்சு அதை பெரிய இதில் போட்டுருச்சு. நான் ஒரு நாள் அதே மாதிரி பண்ணி கொடுத்தேன்.
நீ பண்ணாத, நான் தான் பண்ணணும் அதை அப்படின்னு பூ சொல்லிட்டு தொடுக்கிறது ரொம்ப எக்ஸ்பர்ட் அவங்க. ரொம்ப நல்லா தொடுப்பா. சரி, வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த சம்பிரதாயம்லாம் இல்ல இந்த மடியெல்லாம் அங்க பண்ண முடியாது, எப்படி பண்ணுவாங்களே. ஒரு தடவை பைப்பை திறக்கும் போது ஷவரை திறந்துவிட்டு தலை கச்சேரிக்கு போகிறதுக்கு முன்னாடி தலை ஈரமாயிட்டுதான். மாமியார் தான் சொன்னேன். அப்புறம் வந்து திருப்பி ஹேர் ட்ரையரை போட்டு திருப்பி தலையை இது பண்ணி கொண்டாங்க போட்டுட்டு இந்த மாதிரிலாம் அவங்க போய் தலையில கொண்ட போட்டு அங்கேயும் பூ கிடைக்கும். அவங்க எங்கே போனாலும் அந்த பூவை விடுறது இல்லை, நெஜ பூ தான். ஸோ டேப்பை திறக்கும் தலையை தண்ணி ஊற்றியாச்சு. இது மாதிரிலாம் நிறைய நடக்கிறது உண்டு நம்மளுக்கே இங்கே. ஆமா, நிச்சயமா நடந்திருக்கும். ஆமா. எம்எஸ் வந்து இங்கிலீஷ் பேசி நான் பார்த்தது இல்லை, பேசுவாங்களா? ஹிந்தி பேசுவா, இங்கிலீஷ் பேசுவா, லிமிட்டடா பேசுவா. ரொம்ப அந்த மாதிரி ஓஹோன்னு அப்படி பேசி கன்வர்ஸ் பண்ணுவா, வேணுங்கிற இடத்துல பண்ணுவா. ஆமா, அவங்க எப்பவுமே சாரி தான் கட்டுவாங்க. வெளிநாடு போனால் அந்த கோட்டு கிட்ட அதெல்லாம் உண்டா? சாரி மேல கோட்டு உண்டு, சாரிக்கு மேல கோட்டு போட்டுப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு தனியா ஒரு ஸ்கார்ஃப் வச்சிருக்காங்க. ஆமா, ரெட் கலர்ல இருக்கும், இல்லாட்டா க்ரீம் கலர்ல இருக்கும். அது ரொம்ப அழகா உலன்ல வீவ் பண்ணியிருக்கும். அந்த ஸ்கார்ஃபை தான் ராத்திரி போட்டுட்டு தூங்குவாங்க. காலுக்கு சாக்ஸ் போட்டுட்டு தான் தூங்குவாங்க. காதை மூடிட்டு தான் தூங்குவாங்க. ஏன்னா அந்த தொண்டையை பாதுகாத்துக்கிறதுக்கு. பல தலைவர்களோட அவங்க பழக்கம் உண்டு. அவங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களா? ஆமா, இவங்களும் உள்பட பல பேரோட இவங்க அங்க போனா தங்குவாங்க. இங்க கல்கி கார்டன்ஸ்ல நிறைய சந்தர்ப்பத்துல எல்லாரும் வந்திருக்காங்களே. தாத்தா ஃப்ரீடம் ஃபைட்டர் இல்லையா, அதனால நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய இருந்திருக்காங்க இப்பெல்லாம். எனக்கு அப்ப அந்த குடும்பத்துல அந்த சமயம் போலேன்னு வருத்தமா இருக்கு. ராஜாஜியோட நெருக்கம் உண்டு இல்லையா? ஆமா, குறையொன்றும் இல்லை, அப்படிதானே வந்தது. கடைநல்லூர் சார் தான் டியூன் போட்டது. எம்எஸ்க்கு வந்து வேற என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சமைக்க உள்ள விட மாட்டாங்கன்னு சொன்னீங்க, வேற என்ன செய்வாங்க? ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் தான் பண்றது இல்ல. என்ன விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க? ஜென்ரலா சொல்றேன், டிஃபன் சாப்பிடும்போது இப்ப நம்ம வீட்டுக்கு வராங்க இல்லையா பிராக்டிஸ்க்கு, ஸ்நாக் சாப்பிடுவாங்க. சில நாளைக்கு இட்லி தோசை மேக்சிமம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப சப்பாத்தி அந்த மாதிரி பிடிக்காது. அதை சாப்பிட்டுட்டு கடைசி வாய் இருக்கும்போது காஃபி வந்துடணும், முடிக்கும்போது காஃபி வரணும். ஆமாம், அந்த காஃபி சாப்பிடும்போது அந்த இட்லியும் சாப்பிடணும், இட்லியோ தோசையோ. ஸோ அந்த ரெண்டும் சேரணும், அந்த ஒர்க்கோட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது கடைசி வாய் காஃபிக்கு முன்னாடி இந்த டிஃபன் இதில் இருக்கணும். சில நாளைக்கு வந்து அவலை வந்து ஒரு அந்த இது மாதிரி பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி நிறைய சாப்பிடுவா, அடை சாப்பிடுவா இந்த மாதிரி. அண்ட் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த தட்டில் வந்து ஷாபியாகவே சாப்பிட மாட்டான், நீட்டாக சாப்பிடுவா. இந்த கை இங்கெல்லாம் ஆகாது. ரொம்ப எல்லாத்துலேயுமே ஒரு கச்சிதம், அந்த நகம் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்கள மாதிரி. நிஜமாக சொல்கிறேன், எவ்வளவோ கற்றுக்கலாம், கற்றுட்டுருக்கேன், போகல இன்னும், பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சில நேரத்தில் வந்து டிஃபன் டயத்துக்கு வராமல் லஞ்சுக்கே, அம்மா நீ வாயம்மா லஞ்ச் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு எங்கள் மாமியார் கேட்பாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு ஒன்று, உனக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஏதாவது பண்ணு, கொத்தரங்காய் உசிலி பண்ணு அப்படின்னு. சரி, பருப்பு உசிலி மாதிரி. பாட்டிக்கு கொஞ்சம் புளி தூக்கலாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். என் சமையல் பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸாக சமைப்பேன். அந்த மாடர்ன் எல்லாம் எனக்கு சரியா வர, தஞ்சாவூர் ஸ்டைலில் தான் இருக்கும் எனக்கு. ஸோ புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற சமயமாக அந்த மாதிரி ஏதோ வெத்த குழம்போ ஏதோ பண்ணிட்டு கொத்தரங்காவை பொடியாக நறுக்கி பருப்பு உசிலி பண்ணியிருந்தேன். அன்னைக்கு சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தான், என்னன்னு தெரியாது. அது மாமியார் அவளும் 2 பேரும் பேசி வச்சுருந்துருக்கா போல இருக்கு, எனக்கு தெரியாது. இங்கே வா அப்படின்னா, என்னத்துக்கு கூப்பிட்றா, சரியில்லை சொல்ல போறா போல இருக்கு, சாப்பிடலையா சரியா, ஏன் இப்படி கூப்பிட்றா அப்படின்னு ஒரு சாப்பாடு திருப்தியா சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்டாங்க. குறைச்சல தான் சாப்பிடுவாங்க, ஆனால் டேஸ்ட்டாக எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க, ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து இங்கே வான்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா அது இப்படி கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு போனான்னாக்கா, கையை காமி அப்படின்னா, என்னன்னு பார்த்தா ஒரு வெள்ளை கலரில் இவ்வளோ பெரிய பொட்டி, திறந்து பாரு அப்படின்னா. திறந்து பார்த்தா யாழி வச்சு அந்த கங்கணம், பெருசா ஒரு கங்கணம், அது திருகு போடுற டைப்பு. இந்த பழைய கால ராஜாக்கள் எல்லாம் போட்டுப்பாங்கல்ல அந்த மாதிரி. எனக்கு ஒண்ணுமே புரியல, விடன்னு இருந்தது. இன்னத்துக்கு இது போய் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா உசிலி பண்ணின கைக்கு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கை காமி நான் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் போட்டு விட்டான்.
எனக்கு அப்படியே இது என்ன அதோட ஹிஸ்ட்ரின்னா, சாய்பாபா வந்து அவங்களுக்கு கொடுத்த கங்கணத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. சைவ பக்தை இல்ல அவங்க. ஆமா ஆமா, அந்த சாய் பஜன்ஸ் எல்லாம் பாடுவாத, அந்த ஆரத்தி எடுப்பா. பல முறை அவங்க கூப்பிட்டு உசிலி பண்ணி பல முறை கங்கணம் வாங்கிருக்கீங்க. சிச்சி, ஐயோ என்னது இது, நீங்க வேற. ஒரே ஒரு வாட்டி கங்கணம் கொடுத்தா, அவ்வளவுதான். ரொம்ப பாபா மேல பக்தி ஜாஸ்தி. அண்ட் டெய்லி ஆரத்தி காமிப்பா. கச்சேரி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஆரத்தி காமிச்சுட்டு தாத்தாக்கு நமஸ்காரம் பண்ணி. நீங்க சொல்ல புட்டபர்த்தி சாய்பாபா. ஆமா, தாத்தாக்கு நமஸ்காரம் பண்ணி சதாசிவம் மாமா சொல்றேன். ஆமா, பிளஸிங் வாங்கி அந்த கஷாயம் ஒண்ணு போட்டு வச்சிருப்பா விசாலம். அந்த கஷாயத்தை குடிச்சுட்டு தான், மிளகு எல்லாம் போட்டு தேனெல்லாம் போட்டு அந்த கஷாயத்தை குடிச்சுட்டு தான் கச்சேரிக்கு போவோம். பாபா ஏதாவது இவருக்கு வரவழைச்சு கொடுத்துருக்காங்களே? அப்படியா? ஆமா, அந்த மோதிரம் டைமண்ட் போட்டுட்டு இருந்தாலே. ஆமா, அது நிறைய செயின், கடைசியில குங்குமச்சிமிழ் ஒண்ணு கோல்டுல எல்லாம் பாபா வரவழைச்சு கொடுத்தது. எனக்கே கொடுத்துருக்காரு பாபா. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? சாலிகிராமம். ஆமா, எம்எஸ்க்கு கோவம் வருமா? ஆனா வெளியில தெரியாது. ஆனா அவங்கள இப்ப பார்த்தாலும் சாந்தமா இருக்காங்க. அப்படி எல்லாம் உக்ரகமா எல்லாம் கோவம் வராது. கோவம் வந்தானாக்கா இப்படி ஒரு மூஞ்சி ஒரு சுலுக்குவாங்க, இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிறத அப்படியே கீழே போடுவாங்க, அவ்வளவுதான். தவிர அடிக்கலாம் கிடையாது. அப்படிலாம் உக்ரகமாலாம் வரவே சமையல் அப்படிலாம் கொட்ட மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல. அவங்களோட கோவத்தெல்லாம் அந்த இப்போ சப்போஸ் இது இருக்கு பாருங்களேன், இதை வந்து அப்படி வைப்பாங்க, அவ்வளோதான். அது மேலே கோவமே காட்ட மாட்டாங்க. எப்பவுமே அந்த சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். என்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த சிரிப்புலேருந்து இதுவே மாட்டாங்க. எம்எஸ் வந்து கடைசி காலத்தில் உங்கள்கிட்ட சொன்ன அறிவுரை தான் நினைவு இருக்கா உங்களுக்கு? அதான் பக்தியோட, பயபக்தியோட நிறைய நீ பண்ணிட்டு கச்சேரி, நிறைய ஸ்ரத்தையா பண்ணு, இதெல்லாம் தான் பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு. ஆமா, அண்டு எல்லார்ட்டையும் அன்பாரு, எல்லாரையும் நீ வந்து கேர் பண்ணு. இந்த லவ் ஆல் சர்வ் ஆல்னு பாபா சொல்றாரு பாருங்க, அதை தான் அவங்க கடைபிடிச்சாங்க. எம்எஸ்க்கு அரசியல் ஈடுபாடு உண்டு. அரசியல் பத்தி தெரியுமா, பேசுவாங்களா? ஏன்னா கலைஞர் எம்ஜிஆர்லாம் இந்த போதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நினைவோடு நல்லபடியா இருந்தாங்க. அந்த எம்ஜிஆர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, கலைஞர் இப்படி பண்ணியிருக்காரு, அவருடைய விஷயங்கள் பாலிடிக்ஸ் எல்லாம் பத்தி பேசவே மாட்டாங்க. நாட்டு நடப்பு என்னன்னு தெரியாது உங்களுக்கு. பேப்பரை பாப்பா, அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் ரொம்ப போக மாட்டேன். அந்த சின்னாணி மாமின்னு இருக்கா, மகாதேவன் முன்னாடி எக்ஸ்பிரஸ்ல எழுதிட்டு இருந்தார் இல்லையா, அவள்லாம் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். அவள் இருக்கா, அந்த மாதிரி 2-3 ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா. நவராத்திரிக்கு குழுக்கு போவா, இந்த மாதிரி பாடுவா. என்னையும் கூட சேர்த்துட்டு மாமியாரோட நானும் போவேன், பாட சொல்லுவா. இந்த மாதிரி சின்ன சின்ன கெட் டுகெதர்லாம் இருக்கும். பாதி பேர் அவா வீட்டுக்கு வருவா. வந்தா சுக்கு காஃபி இல்லாத போக விட மாட்டான். அந்த சுக்கு காஃபி ப்ரிப்பரேஷனே தனி. இப்போ ராஜமால் சுக்கு காஃபி அது இதுன்னு வருதே, அந்த சக்கரை பாகு பண்ண மாட்டா. வெள்ளை பாகுல போட்டு இவ்வளோ பெரிய பழைய ஹார்லிக்ஸ் பாட்டில் தெரியுமா, இவ்வளோ பெருசு இருக்குமா, அதில் 2-3 பாட்டில் வெல்லம் அந்த பாகு போட்டு வச்சிருப்பா. அதில் வந்தானா நேராக விசாலம் அந்த பாத்திரத்தில் சுக்கு பொடி போட்டு அந்த இது நல்லா இது பண்ணி பாலில் அது போட்டு ஜாகரியை போட்டு இந்த பாகை போட்டு கலந்து எல்லாருக்கும் கொடுப்பாள். அது ஒரு ஸ்பெஷல் அவள் வீட்டில். அண்டு சுமங்கலிகள்லாம் வந்தானாக்க மஞ்சள் கிழங்கு இல்லாமல் போக மாட்டாள். அது ஒரு தட்டில் ரெடியாக வச்சே இருக்கும். அப்புறம் எம்எஸ் வந்து சினிமாக்கெல்லாம் போகலாம், திடீர்னு நீங்கள் சினிமா போடவா அப்படின்னு நீ போய் பார்த்துருக்கீங்களா? இல்ல எப்பாவது எங்க வீட்டுல தங்க. ஆரம்ப காலத்துல சினிமாவில் நடித்தவர் அவர். மீரா மாதிரி படத்துல நடிச்சிருக்காங்க. டிவி பாப்பாளா இருக்கும். நம்ம வந்து ஈவினிங்ஸ்ல ஜாஸ்தி அவங்களோட. தாத்தாவும் சினிமா போக மாட்டாங்க, சீட்டாடுவா தாத்தா. ஆமா, பாட்டி வந்து மெயினா வந்து ரேடியோ. சதாசிவம் கல்கி ராஜாஜிலாம் சீட்டாட்ட கேங்குன்னு நல்லா தெரியும் எனக்கு. அந்த அதுல வந்து இவங்களும் பாப்பாங்களா? அவங்க தனி டிபார்ட்மெண்ட். அப்பதான் பிராக்டிஸ்க்கு வந்துருவாங்களே. மத்தியான வேளையில இவ எல்லாரும் அங்க சீட்டு ஆட போயிடுவா, இவங்க கிளம்பி இங்க கீழ்பாக்கத்துக்கு வந்துருவாங்க பிராக்டிஸ்க்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. நானே ஒரு தடவை கார் வரலன்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்னை கொண்டு விட்டுறியான்னு ஒண்ணு. ஐயோ இது என்னடாது, அப்பெல்லாம் ஊபர் இதெல்லாம் ஓலாலாம் நானே கொண்டு போய் விட்டுருக்கேன் பயந்துட்டே. அதே மாதிரி ஒரு தடவை செம்மங்குடி மாமா வீட்டில் கொண்டு விட்டு இந்த மாதிரிலாம் பொறுப்பான பயமான ஒரு வேலையெல்லாம் நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். சிக்னல்ல இருக்கும்போது யாராவது விஷ் பண்ணுவாங்க, இவங்களும் இப்படி விஷ் பண்ணுவாங்க. அந்த ஹியூமிலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வெளியில போகும்போது ரசிகர்கள் பார்த்தா கை காட்டுவாங்க, கை காமிச்சா இவங்க இப்படி பவ்யமா விஷ் பண்ணுவாங்க. அண்ட் வீட்டில் சாரி எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹேண்ட்லூம் சாரி தான், இந்த ஆடம்பரமே கிடையாது.
கச்சேரிக்கு மட்டும்தான் பட்டு புடவை. அவ்வளோதான். அதுவும் ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன் தான், ரொம்ப ஒன்றும் இல்லை. முத்து செட்டியார் அப்போ வீவ் பண்ணி கொடுக்குற புடவை, அவர் என்ன வீவ் பண்ணி கொடுக்குறாரோ அதுதான் அது எங்க இருக்கு முத்து செட்டியார்? இப்போ அவர் இல்லை, அவர் அப்படி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அந்த காலத்துல ரொம்ப நல்லா நெசவு பண்ணி இவங்களுக்குன்னு ஸ்பெஷலா டிசைன் பண்ணினது தான் அது. ஒரு மாதிரி இண்டிகோ ப்ளூல, இப்போ உங்க ஷர்ட்ல வந்து நடுவாந்திரமா ஒரு கலர் இருக்கு பாத்தீங்களா, லைட் கலரா, அந்த ப்ளூல தான் பிளாக் பார்டர் போட்டு எம்எஸ் ப்ளூன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அது வந்து எம்எஸ் ப்ளூல இருந்து கடைசியில இப்போ ராயல் ப்ளூ வந்து எம்எஸ் ப்ளூ ஆயிடுது, மாத்த முடியாது. இப்போ ஆக்சுவலா எம்எஸ் ப்ளூங்கிறது வந்து மனசுல இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நல்லில போய் நெசவு பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அவருக்கு தெரிஞ்சுடுக்கா இல்ல ஷேட் கார்டை பார்த்து பண்ணணுமா தெரியல, எனக்கு என்னைக்கு நடக்கும் தெரியல. எம்எஸ்க்கு வந்து நிறைய சக பாடைகள் தோழிகள் உண்டு. பட்டமால சமகாலத்தவர் எம்எல்வி என்சி வசந்தகோயிலும் கூட அந்த காலத்துல தான் இருந்தாங்க. அவங்களோடலாம் நல்ல சகஜமா பழகுவாங்களா? எம்எல்வி பட்டமாலாம் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? எம்எல்விலாம் வந்திருக்கா. நான் கல்யாணம் ஆன உடனே எம்எல்வி அம்மா வந்திருக்காங்க, பாட்டியோட பேசியிருந்திருக்காங்க. ரொம்ப பாட்டி இன்ஃபேக்ட் ஏதோ ஹெல்ப்லாம் கூட பண்ணியிருக்கா, பிள்ளைக்கு ஏதோ இது பண்ணியிருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான். சரி, ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிப்பாங்க. சரி, எம்எஸோட உங்க குடும்ப உறுப்பினர் தவிர வெளியில யாரோ ஒரு பெண் வந்து வாடி போடிங்கிற அளவுக்கு பழக்கம் உண்டு யாராவது? சின்னாணி மாமிட்ட ரொம்ப ஃப்ரெண்டு. யார் அது? KS மகாதேவன் சொன்னேன்னு எக்ஸ்பிரஸ்ல சரி ரிவ்யூ பண்ணுவாள், அவளோட வைஃப். இப்ப அவ யாருமே அப்படி உரிமையில பேசிப்பாங்க, ஜாலியா நல்லா பேசுவா. ஒருமையில பேசி எனக்கு மாமியார்கிட்ட சித்திட்டெல்லாம் பேசுவா, நீ வா போன்னு. பட் எங்ககிட்டலாம் பேசுவா. வெளி மனுஷாட்ட சின்ன பசங்க வாசிச்சா கூட அவகிட்ட யாரா இருந்தாலும் தன்னை விட ரொம்ப சின்னவாளா இருந்தாலும் வாங்க போங்க தான். அந்த ரெஸ்பெக்ட் குறைக்கிறது இல்லை. எம்எஸ் வந்து இப்ப சக பாடைகள் கான்டெம்பரரிஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவா. அந்த பாடைகள்ல பாட்டுல கட்டி ரொம்ப நல்லா பாடிருக்கா அப்படி வீட்டுல சொல்லுவாங்களே? சொல்லுவாளே, நீ போய் கேளு, என்னை வந்து பட்டமா பாடுறா, நீ போய் பாரு கேளு அப்படின்னு எனக்கு சொல்லுவா. நான் போய் கேட்டுட்டு வருவேன். அந்த மாதிரி she will advise. மத்தவ பாடுறதே ரசிப்பாங்க. ஆமா, என் பாட்டு தான் அந்த கணக்கே. கேவிஎன் கிட்ட எவ்வளவு கத்துட்டு இருக்கா. விஸ்வா சார் வந்து 4 வீடு தள்ளி அவர் வந்து இங்க வந்து பாடியிருக்கார். ஒரு தடவை வந்து அபிஷேக் ரகுராமன் சின்ன பையனா இருந்த போது அவனோட கச்சேரி வைக்கணும். இப்ப நான் அவன் சொல்றேன், அவர்னு சொல்லணும். சின்ன குழந்தை எனக்கு அப்ப இருந்தது வந்து ஒரு 10 வயசு 11 வயசு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனந்த் அந்த இன்னொரு பேரம் மிருதங்க ரகுமாமா உட்காந்துட்டு இருந்தா, எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தா. 94 95 இந்த குழந்தை அப்போ ரொம்ப நல்லா பாடித்து. இப்போ பெருசா வந்தாச்சு. அப்போ இந்த மாதிரி பல பேரை கூப்பிட்டு வீட்டில் கச்சேரி பண்ண வைப்பாங்க. அந்த கோட்டூர்புரத்து வீட்டுக்கு போனோன்னா மாடியில் நிறைய கச்சேரி நடந்திருக்கு. சித்தாரெல்லாம் கூட வாசிச்சிருக்கா. கார்த்திக் சேஷாத்ரின்னுட்டு இப்போ பே ஏரியாவில் இருக்கார், அவரை கூப்பிட்டு சித்தார் கச்சேரி பண்ண வச்சிருந்தா. அந்த மாதிரி நிறைய தளபதி பாலு சார், ஐயோ அவர் பாடும்போது இவங்க கண்ணிலே ஜலம் வந்துடும். அந்த பியூர் மியூசிக்கு ஒரு ஈடே இல்லைங்கிறதுக்கு இவங்களும் ஒரு அந்த ஈகோவே இல்லை. தன்னை விட யார் நல்லா பண்ணா ரசிக்கக்கூடிய தன்மை. நம்ம கச்சேரி வந்து முடிகிற நேரம் வந்தாச்சு. உங்கள்ட்ட நான் எம்எஸ் பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நேரம் போனதே தெரியல. அது வந்து தெரியல, அதாவது எம்எஸ் பத்தி பேசினாலே நேரம் போது தெரியலன்னா அந்த கச்சேரி கேட்டா எப்படின்னு நான் நினைச்சு பாக்குறேன். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிராப்தம். அவங்களோட சில வருஷங்கள் வாழ்ந்திருக்கீங்க, சொல்லணும். சில வருஷங்கள் வாழ்ந்திருக்கீங்க, பாக்கியம் எதுவும் சொல்லலாம், வாழ்ந்திருக்கீங்க. ஸோ நீங்க எங்க ஸ்டூடியோக்கு வந்து அந்த நினைவுகளை பகிர்ந்துட்டீங்க பாருங்க, அழகா பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ வாவ் தமிழ் சேனலுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. எனக்கு என்ன திருப்பி பழைய நினைவெல்லாம் கிண்டல் பண்ணி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. தேங்க் பண்ண கூட வாயில வரல. நன்றி. நன்றி.